ஏது புத்தி ஐயா அப்படின்ற திருத்தணி திருப்புகளினுடைய பொருளை நாம் பகுதி வாரியாக உணர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே முதல் 4 வரிகளுக்கான விளக்கத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் இரண்டாவது 4 வரிகளுக்கான பொருளை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளலாம். இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ சகத்தவர் சலிர்படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையா தேரித்து எனை தாளில் வைத்திட நீயே மறுத்திடல் பார் நகைக்கும் ஐயா. முருகப்பெருமானிடம் நம்முடைய தாய் தந்தையாகிய அந்த முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் முறையிடுறார். எப்படி அப்படின்னா, உன்னுடைய அடியாராகிய இருக்கக்கூடியன்னா துன்பத்தில் இருக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவங்க கண்கள் காணும்படிக்கு உன்னுடைய திருவருளை எனக்கு நீ தந்து என்ன அந்த துன்பத்தில் இருந்து மீட்டு வழியில எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காக அப்பன் முருகப்பெருமானிடத்திலே வேண்டுகின்றார். அதே போல தேரித்து எனை தாளில் வைத்திட நீயே மறுத்திடல் பார் நகைக்கும் ஐயா அப்படின்ற வார்த்தையையும் அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். அப்படி நீ எனக்கு உன்னுடைய திருப்பாதங்களை தந்து உன்னுடைய அருளை தந்து என்னை துன்பத்திலிருந்து நீ மீட்டெடுக்கவில்லை அப்படின்னா அதை பார்த்து மேலும் இந்த உலகம் அதிகப்படியாக சிரிக்கும். அதனால நீ எனக்கு நிச்சயமாக உன்னுடைய அடியானாகிய என்னை, உன்னுடைய மகனாகிய என்னை துன்பத்திலிருந்து உன் பொற்பாதத்தினுடைய திருவருளை தந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் நம்முடைய தாய் தந்தையாகிய அப்பன் முருகப்பெருமானிடத்திலே அந்த கோரிக்கையை நமக்காக வைக்கின்றார். மிக அற்புதமான வரிகள். இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினமும் நாம் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.